காஃபி எடுத்துக்கங்க. என்னடா முகத்தை கூட பார்க்காம அப்படியே காஃபி எடுக்கிற? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போமா. ஓ என்னம்மா துரை முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காரு? தெரியல அத்தை. கவிதா, கவிதா, அத்தை கவிதா எங்க? ஏன் அவ ரூம்ல இல்ல? இல்ல அத்தை, அவ துணிமணிய கூட காணோம். துணிமணிய காணுமா? எங்க போயிருப்பா? என்னங்க இது? கவிதாவை காணோம், நான் பதட்டமா இருக்கேன். நீங்க படுக்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயோ அம்மானு தாம் தூம்னு குதிக்க சொல்றியா? இந்த வீட்டுல கவிதாவால பரபரப்புக்கு பஞ்சமா என்ன? கவிதாவை காணும்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடு. இல்லனா அவ போட்டோவை போட்டு காணவில்லைன்னு பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. கவிதாவை நீங்க ஏதாவது சொன்னீங்களா? சொல்லுங்க. கவிதாவை ஏதாவது சொல்லி மிரட்டினீங்களா? உன் லாயர் புத்தி இந்த மாதிரி தான் நினைக்கும். உன் தங்கச்சி கவிதாவை நான் மயக்கமா இருக்கும்போது பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. வேண்டாங்க, பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க, அதனால அவ வீட்டை விட்டு போயிருக்கா. சொல்லுங்க, என்ன சமாதானம் பண்ண முடியாதுன்னு கவிதாவை மிரட்டி துரத்துட்டீங்களா? வேண்டாங்க கௌரி, தங்கச்சியை காணுங்கிற பதட்டத்துல அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறாத. உன் மேல சத்தியமா கவிதாவை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. சத்தியம் பண்ணாதான் நம்புறல்ல. நல்ல தாம்பத்தியம், நல்ல தாத்பரியம். டேய் சித்து, விசாரணை பண்றதுக்கு இது டைம் இல்ல. கௌரியோட போய் கவிதாவை தேடு. யாரு? நானா? ஆமாண்டா, நீதான். கௌரி கூட போய் கவிதாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.